சமூக செயற்பாட்டாளர் லலித் குகன் காணாமலாக்கப்பட்ட வழக்கில் கோட்டாபய ராஜபக்சவுக்கு பெரும் நெருக்கடி. யாழ் நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு உத்தரவு. பெசில் ராஜபக்சவை கைது செய்ய நெருங்கிய குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவின் குழு உண்மைகளை வெளியிட்ட ஆனந்த விஜயபால. அரசியலுக்குள் நுழையும் இனப்படுகொலையின் மிக முக்கியமான இராணுவ தளபதியான ஓய்வு பெற்ற ஜெனரல் சவேந்திர சில்வா சஜித்துடன் கூட்டணி வைப்பதாக தகவல். மீகொடவில் உள்ள தன்சல் எனப்படும் தானசாலை அருகே இடம்பெற்ற விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் உட்பட மொத்தம் 6 பேர் உயிரிழப்பு. செம்மணி மனித புதைகுழி அகழ்வு பணியின் போது வெளிவந்த அதிர்ச்சி. கழுத்தில் காசு வடிவிலான தாயத்துடன் மீட்கப்பட்ட எலும்புக்கூட்டு எச்சங்கள். சமூக மற்றும் மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் லலித் குகன் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட வழக்கில் காணொலி வாயிலாக சாட்சியமளிக்க முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவுக்கு யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மனித உரிமைகள் செயற்பாட்டாளரான லலித் குமார் வீரராஜ் மற்றும் குகன் முருகானந்தன் ஆகியோர் 2011 ஆண்டின் டிசம்பர் 9 யாழ்ப்பாணத்தில் வைத்து கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டனர். காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்கள் முன்னெடுத்த போராட்டங்களை ஒழுங்கமைத்த இவர்கள் அரச புலனாய்வு பிரிவினராலும் இராணுவத்தினராலும் கடத்தப்பட்டதாக குற்றம் சாட்டப்படுகிறது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச உட்பட பலர் மீது குற்றச்சாட்டப்பட்டது. இது தொடர்பான வழக்குகள் யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்தில் தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் யாழ்ப்பாணம் செல்ல கோட்டாபய ராஜபக்ச மறுத்து வந்தார். இந்த நிலையில் காணொலி வாயிலாக சாட்சியமளிக்க முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவிற்கு யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அரச நிதியை மோசடி செய்ததற்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கையை எதிர்கொள்ள நேரிடும் என்ற அச்சத்தில் தான் பெசில் ராஜபக்ச நாட்டை விட்டு தப்பிச் சென்றுள்ளார். சர்வதேச மட்டத்தில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். பாதாள உலக குழுக்களும் போதைப் பொருள் ஒழிப்புக்கும் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. இலங்கையில் பல்வேறு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்களில் ஈடுபட்டு வந்த வெளிநாடுகளில் பதுங்கியுள்ள குற்றவாளிகளை நாட்டுக்கு கொண்டு வருவதற்கு சர்வதேச போலீசாரின் உதவி பெறப்பட்டுள்ளது. சிவப்பு பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட நிலையில் பலர் நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டுள்ளார்கள். வெகு விரைவில் மேலும் பலர் நாட்டிற்கு அழைத்து வரப்படுவார்கள். அதேபோல் வெளிநாடுகளில் பதுங்கியுள்ளவாறு இலங்கையில் போதைப் பொருள் வர்த்தகத்தில் ஈடுபடும் நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். அரச நிதியை மோசடி செய்ததற்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கைகளை எதிர்கொள்ள நேரிடும் என்ற அச்சத்தில் தான் பெசில் ராஜபக்ச நாட்டை விட்டு தப்பிச் சென்றுள்ளார். இவருக்கு எதிராக மாத்தறை நீதிமன்றமும் கொழும்பு கோட்டை நீதிமன்றமும் பிடியாணை உத்தரவு பிறப்பித்துள்ளது. இவர்கள் கடந்த காலங்களில் அதிகாரத்தில் இருந்து கொண்டு எவ்வாறு செயற்பட்டார்கள் என்பதை மக்கள் நன்கு அறிவார்கள். பெசில் ராஜபக்ச இன்னும் எவ்வளவு நாட்கள் வெளிநாட்டில் பதுங்கியிருப்பார் என்பதை நாங்களும் பார்த்து கொண்டிருக்கிறோம். சர்வதேச மட்டத்தில் உரிய நடவடிக்கைகள் வெகு விரைவில் எடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். முன்னாள் இராணுவ தளபதி ஓய்வு பெற்ற ஜெனரல் சவேந்திர சில்வா அரசியலில் நுழைய போவதாக சமூக ஊடகங்களில் செய்தி பதிவாகியுள்ளது. ஓய்வு பெற்ற ஜெனரல் சவேந்திர சில்வா ஐக்கிய மக்கள் சக்தி சார்பில் அரசியலில் நுழைய தயாராக இருப்பதாக அந்த செய்திகளில் பதிவிடப்பட்டுள்ளது. அதன்படி எதிர்காலத்தில் ஐக்கிய மக்கள் சக்தி சார்பில் வடமத்திய மாகாண சபையில் வேட்பாளராக போட்டியிட அவர் தயாராக இருப்பதாகவும் அந்த செய்தியில் பதிவிடப்பட்டுள்ளது. வடமத்திய மாகாண சபையில் ஐக்கிய மக்கள் சக்தி சார்பில் முதலமைச்சர் வேட்பாளராக முன்னாள் இராணுவ தளபதி போட்டியிடுவார் எனவும் நம்பப்படுகின்றது. எனினும் இது தொடர்பாக ஐக்கிய மக்கள் சக்தியின் சஜித் பிரேமதாச தரப்பிடம் ஊடகங்கள் விசாரித்த போது சமூக ஊடகங்களில் பரவும் செய்திகள் போலியானவை என தெரிவித்துள்ளனர். மீகடவில் உள்ள தானசாலை அருகே நடந்த கோரமான சாலை விபத்தில் 6 பேர் உயிரிழந்துள்ளனர். அவர்களில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேரும் நெருங்கிய உறவினர்கள் என தெரிய வந்துள்ளது. இந்த துரதிர்ஷ்டவசமான சம்பவத்தில் உயிரிழந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேரும் பிலியந்தலாவையில் உள்ள பள்ளியாடு ரோடு பகுதியைச் சேர்ந்தவர்கள். அதன்படி 55 வயதான பிபி இந்திராணி மற்றும் அவரது மகள் நவீசா நிலக்சி மற்றும் இராணுவத்தில் பணியாற்றிய அவரது மருமகன் லசிகா பிரியங்கர நாணயக்கார மற்றும் பிரியந்தலாவையில் உள்ள சமரகோன் கல்லூரியில் 10ஆம் வகுப்பு மாணவியாக பயிலும் இந்திராணியின் தம்பியின் மகள் மாலிசா சந்திராணி ஆகியோரும் இவ்வாறு உயிரிழந்துள்ளனர். இறந்த மகளும் மருமகனும் அவிசவெல்ல பகுதியில் வசித்து வந்தனர். அவர்கள் சனிக்கிழமையன்று பிலியந்தலாவையில் உள்ள தங்கள் பெற்றோர் வீட்டிற்கு சென்றிருந்தனர்.
பின்னர் இந்திராணியும் அவரது கணவரும் வெசாக் பண்டிகையை கொண்டாடிய பிறகு அவிசவெல்லவில் உள்ள தங்கள் வீட்டிற்கு திரும்புவதற்காக ஒரு முச்சக்கர வண்டியில் பயணத்தை தொடங்கியுள்ளனர். பயணத்தின் போது அந்த முச்சக்கர வண்டி மீகொடவில் நிறுத்தப்பட்டது. அதில் பயணித்த குழுவினர் சாலையோரத்தில் இருந்த ரொட்டி தான சாலைக்கு சென்றபோது இந்த துயர சம்பவம் இடம்பெற்றுள்ளது. விபத்து நடந்தபோது இந்திராணியின் கணவரும் மகளின் மூத்த குழந்தையும் வாகனத்தில் இருந்ததால் காயமின்றி உயிர் தப்பியுள்ளனர். செம்மணி மனித புதைகுழியில் 3ஆம் கட்ட அகழ்வு பணியின் 2ஆம் பகுதி அகழ்வு பணிகள் நேற்றைய தினம் திங்கட்கிழமை மீண்டும் ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் கழுத்தில் காசு வடிவிலான தாயத்துடன் எலும்புக்கூடு ஒன்று அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைகுழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் ஏப்ரல் மாதம் 28ஆம் திகதி ஆரம்பமான நிலையில் மே மாதம் 9ஆம் திகதி சனிக்கிழமை வரையில் 12 நாட்கள் அகழ்வு பணிகள் தொடர்ச்சியாக நடைபெற்றன. அந்த வகையில் 9ஆம் திகதியுடன் அகழ்வு பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு இன்றைய தினம் திங்கட்கிழமை மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டது. அதன்போது கழுத்து பகுதியில் காசு வடிவிலான தாயத்துடன் ஒரு எலும்புக்கூடு அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு புதைகுழி பகுதியில் செத்தல் தேங்காய் ஒன்றும் மீட்கப்பட்டுள்ளது. அத்துடன் மேலும் சில எலும்புக்கூடுகள் இனம் காணப்பட்டுள்ள நிலையில் அவற்றினை சுத்தம் செய்து அடையாளமிடும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அத்துடன் புதைகுழிக்குள்ளிருந்து மூக்குத்தி, நாணய குற்றிகள், ஆணிகள், மஞ்சள் நிற வளையல் துண்டு உள்ளடங்கலாக 17 பிற பொருட்கள் மீட்கப்பட்டுள்ள நிலையில் இன்றைய தினம் காசு வடிவிலான தாயத்து மீட்கப்பட்டுள்ளமை பெரும் பேசுபொருளாக மாறியுள்ளது. செம்மணி மனித புதைகுழியிலிருந்து இதுவரை கால பகுதியில் 262 எண்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.